அதன் பிறகும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வந்துட்டு இத ஓரளவுக்கு அவங்க வாக்கு சதவீதத்த வாங்கிட்டாங்க. இப்ப போய் சேர்ந்தாங்கன்னா, ஒரு கூட்டணி பேரத்துக்கு உங்களுக்கு இருக்கும். 1 சீட்டு, 2 சீட்டுங்கிறதுக்கு பதிலா இவரால வந்துட்டு ஒரு 6 சீட்டு, 7 சீட்டு வாங்க முடியும். அதனால இது கூட்டணியில போய் கலந்துறது உங்களுக்கு சரியா இருக்கும். அப்படிங்கிறது அவர்கள் எல்லா விமர்சகர்களும் வைத்தது அதுதான். ஆ நீங்க போய் சேர்ந்துரலாம் அப்படிங்கிற போல. அப்ப அதையும் தாண்டி 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தபொழுதும், இதுல எல்லா இடத்திலயும் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஊடக பலம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. அதேபோல பணபலம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் எங்களுக்கு வந்துட்டு பக்கபலமாக நின்று, இவர்களுக்கு வந்துட்டு தூக்கி விடுவோம். இவங்க பின்னாடி வந்தாக்கா நமக்கு நல்லது செய்வாங்கங்கிற மாரி கார்ப்பரேட் முதலாளிகள் யாரும் எங்கள் பக்கம் இல்ல. அப்படி இருந்தும் 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றோம். 234 தொகுதிகளிலும் போட்டியிடுறோம். போன முறை செய்தது பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தொகுதியில 20 பெண்களுக்கு குடுத்துருவாங்க. 234க்கு எப்படி நீங்க வந்துட்டு அத்தன பெண்கள நிறுத்த முடியும்? அப்படிங்கிற கேள்வி வந்தபோது, 117 ஆண்கள், 117 பெண்கள் என்று சரிக்கு சமமாக இடம் கொடுத்து, அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி ரூ. 1 ஓட்டுக்கு இனிமே காசே கொடுக்காதுங்கிறத நிரூபிச்ச ஒரு தேர்தல்